ஈவே ராமசாமிக்கு தமிழ் மொழி பற்றி, தமிழர் பற்றி, தமிழ்நாடு பற்றி என்ன தெரியும்? ம். மொழிய வந்து சனியன்கிறாரு, ம். காட்டு மிராண்டிங்கிறாரு. இப்போ உலகத்துல மொழியியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. ஒரு மொழி வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜா இருக்கணும்னா, ம். ஏற்கனவே 16 குணங்கள் ம். அந்த மொழிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தொன்மையும், தொடர்ச்சியும் முதன்மையானது. ம். அது தமிழ் மொழிக்கு இருக்கு. ஆமா. ம். இப்ப அத 3 தான் ஆக்கியிருக்காங்க. ம். அந்த 16ஐயும் 3 இருந்தாலே போதும் என்று. ம். இப்ப அமெரிக்காவுல புலியியல் ஆய்வாளர் லெவிட் என்று சொல்லக்கூடிய மொழியியல் அறிஞரே வந்து அவர் 3 இருந்தாலே போதும். ம். அந்த மொழி வந்து ஞான மொழி. ம். அது உலக மொழியா இருக்கணும். ம். உலக அறிவியல் மொழியா இருக்கணும். அ இலக்கியம் சார்ந்த மொழியா இருக்கணும். ம். இந்த 3ம் தமிழுக்கு இருக்கு ம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ம். தமிழ் படித்தால் உங்கள் வயது நீட்டிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ம். ஈவே ராமசாமிக்கு இது தெரியுமா? ம். இருமொழி கொள்கையை அண்ணாதுரை முன்மொழிந்தது. அது அண்ணாதுரையின் கொள்கை முடிவும் அல்ல. ம். ராஜாசியினுடைய முடிவு அது. ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர்னு சொல்லி. ம். அது மொழிக் கொள்கையில் இவங்களுக்கு தனியாக ஒரு நிலைப்பாடு எடுக்க தெரியல. அதனால உடனே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இருமொழி கொள்கை. ம். இருமொழி கொள்கை உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு? இல்ல மொழி கொள்கையில எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு நிலைப்பாடு தெரியாதவர்கள் திராவிட கட்டாயம். நான் அண்ணாதுரை அதுல ஆமா தேக்கம் இருந்தது. இந்த வரையில் இருக்கிறது. ம். நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ம். 1800 வரையில பிரான்ஸ் நாட்டில் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி. ம். நெப்போலியன் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் போட்ட கையெழுத்து ம். பிரான்ஸ் நாட்டில் ஆங்கிலம் தடை செய்யப்படுகிறது. ம். இன்று முதல் பிரெஞ்சு மொழி தான் ம். அப்படின்னு கொண்டு வந்தார். இது அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு 167 வருஷத்துக்கு முன்னாடி. ம். அறிஞர் என்ன இதை படிச்சிருக்கணும்ல? ம். சொரணை இல்லைன்னு சொல்ற மு க ஸ்டாலின் இன்னைக்கு இதை படிச்சா சொரணை வரணும்ல? ம். முட்டாள் ஸ்டாலினுக்கு அதெல்லாம் வருமா? ம். அப்ப நீங்க என்ன யாரை ஏமாத்துறீங்க? இனியெல்லாம் ஏமாற்ற முடியாது. நாங்க அதுக்காக தான் நாங்கெல்லாம் வாக்களிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்த நாங்கள்